கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பட்டியலின மக்கள் என்ன கடமைப்பட்டாங்க, அப்படி திமுகவுக்கு திராவிடம் என்ன செஞ்சிருச்சு பட்டியலின மக்கள்? மலந்தண்ணியை குடிக்க வச்சாங்க, அது ஒரு பெரிய பெருமை. ஓ, திராவிடம் செஞ்சதா? ஆமாம், மிகப்பெரிய அதே மாதிரி நாங்குநேரி மாணவன் சின்னசாமியை நல்லா படிக்கிறங்கிறதுக்காக வெட்ட வச்ச சமூக நீதி ஆட்சி. 1379 தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க 4.5 வருஷத்தில். இது ஒரு பெரிய சாதனை. அப்புறம் செருப்பை கையில் எடுத்து நடக்க சொல்லி நடந்த சாதனை ஒன்று இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை முள்ளை வெட்டி அடைச்ச சாதனை இருக்குது. ஆனால் அதுவும் மிகப்பெரிய சாதனை. இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை ஒரு பறையர் குடிக்கோ ஒரு பல்லர் குடிக்கோ அல்லது இருளர் குடி சார்ந்தவர்களுக்கோ அந்த துறை அமைச்சர் பதவி அடுத்த 2.0 கொடுக்க போகிறாங்க. இவ்வளவு பண்ணாதான் விழுகுமா? நீ ஆமாம், இன்னமே அப்படி தான். இல்லை, கண்ட கை அசைச்சா ஒத்துமட்டோது இங்கே தான் விழுகுன்னு சொல்கிறாங்களே. காசு கொடுக்குறதுக்கு தயாராகிருக்கிறான்னு அர்த்தம். அவன் தானே சோரட்டி விட்டுவான், அவன் தானே கொடிதோரணங்கள் கட்டுவான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த சேரிகள் முன்னேற்றம் அடைந்திருக்கு, எந்த இருளர் குடியிருப்புகள் முன்னேற்றம் அடைந்திருக்கு, எந்த சோழகர் தொட்டிகள் முன்னேற்றம் ஆகிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னமே பெண்களுக்கு ஆண்கள் தாலி கட்டுவதில்லை, ஆண்களுக்கு பெண்கள் தாலி கட்டுவது. அடுத்த சாதனை 2.0 இதெல்லாம் வரும். தாலிக்கு தங்க திட்டத்தை இவங்க தானே முறியடிச்சாங்க, தெரியுமா தெரியாதா? ஆமாம், அம்மா கொண்டு வந்ததை இவங்க முறியடிச்சாங்க. அடுத்து இப்படி மாற்றுவாங்க. இல்லை, பட்டியலின மக்களுக்காக திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்டது நீங்கள் சாத்தியமற்றதா 2.0 சொல்லிக்கிட்டு இல்லை. அது இப்போ நீங்கள் இன்னொன்று தெரியுமா, நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை சேரியில் தான் இருப்பாங்க, குடியான வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2.0 கொண்டு வர போகிறாங்க. சேரிலாம் இன்னமே கிடையாது. தெற்குப்புறம் இருக்கிற சேரிக்கு தெற்குப்புறமாக இருக்கிற சுடுகாடு, கிழக்குப்புறமாக இருக்கிற சுடுகாடு எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு மேற்கிட்டும் வடக்கிட்டும் வைக்க போகிறாங்க திராவிட இந்த மாடல் ஆட்சியில் 2.0. பகலில் தூக்கத்தில் இருந்துச்சு கனவு கண்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அதை கனவாக நினைக்காதீங்க தயவுசெய்து. திராவிட இயக்கம் சமூக நீதி ஆட்சி, சமத்துவத்தை பேணும். சமத்துவம் தான் எல்லாமே. இனிமேல் சமத்துவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய சரித்திர குறிப்பேட்டில் எழுதுகிற அளவிற்கு இந்த திராவிட இயக்கம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் சாதனையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய அஜெண்டாவை யாரெல்லாம் குழுவில் போடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் போடுறதுக்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே திமுக அதிகமாக சொல்கிற ஒரே வார்த்தை பட்டியலின மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். அவங்க இன்னைக்கு எல்லா துறைகளும் இருக்காங்க, அது காரணமே திமுக தான், திராவிடம் தான் அப்படின்ற கருத்தை ரொம்ப காலமாக கலைஞரும் பேசி, ஸ்டாலின் அவர்களும் பேசி, இப்போ உதயநிதியும் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இன்பநிதியும் பேசிடுவார் போல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட்டியலின மக்கள் என்ன கடமைப்பட்டாங்க, அப்படி திமுகவுக்கு திராவிடம் என்ன செஞ்சிருச்சு பட்டியலின மக்களுக்கு? நல்ல கேள்வி, சரியான நேரத்தில் கேட்குறீங்க. ராஜாவை பெரம்பலூரில் நிப்பாட்டாமல் கொண்டே நீலகிரியில் நிப்பாட்டின ஒரு விஷயம் இருக்குது. துணை முதலமைச்சர் கொடுக்குற அளவுக்கு தகுதி வாய்ந்த தலைவர் தான் ராசா. ஒத்துக்கிறீங்களா? அதை அவர் பேசாத திராவிடம் இல்லை, அவர் பேசாத பெரியாரிய கொள்கை இல்லை, அவர் பேசாத அண்ணாவின் அறக்கூற்றுக்கள் இல்லை, எல்லாமே பேசி முடித்தார். ஒன்றும் இந்த ஆட்சியில் ஆமாம், மலந்தண்ணியை குடிக்க வச்சாங்க, அது ஒரு பெரிய பெருமை. ஓ, திராவிடம் செஞ்சதா? ஆமாம், மிகப்பெரிய அதே மாதிரி நாங்குநேரி மாணவன் சின்னசாமியை நல்லா படிக்கிறங்கிறதுக்காக வெட்ட வச்ச சமூக நீதி ஆட்சி. இதுவரை 1379 தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க 4.5 வருஷத்தில். இது ஒரு பெரிய சாதனை. இதையெல்லாம் முறியடிக்கிற வகையில் நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவா? திராவிட இயக்கம் அல்லது திமுக செய்தது, சேரிகளில் அரசு மேல்நிலைப் பள்ளியை தொடங்கியிருக்கிறார்கள், சேரிகளில் நீர்த்தேக்க தொட்டிகளை தொடங்கியிருக்கிறார்கள், சேரிகளில் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகம் தொடங்கியிருக்கிறார்கள், சேரிகளில் பஞ்சாயத்து பிற கட்டடங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய சாதனை. செஞ்சுருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அப்புறம் செருப்பை கையில் எடுத்து நடக்க சொல்லி நடந்த சாதனை ஒன்று இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை முள்ளை வெட்டி அடைச்ச சாதனை இருக்குது. ஆனால் அதுவும் மிகப்பெரிய சாதனை. இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை
ஒரு பறையர் குடிக்கோ ஒரு பல்லர் குடிக்கோ அல்லது இருளர் குடி குடி சார்ந்தவர்களுக்கோ அந்த துறை அமைச்சர் பதவி அடுத்த 2.0 கொடுக்க போகிறாங்க. தெரியாதா அது உங்களுக்கு? என்ன சார் சொல்கிறீங்க, புது அப்டேட்டாக இருக்கே. ஆமாம். அப்புறம் அதே மாதிரி துணை முதலமைச்சர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பறையர் குடிக்கோ அல்லது பல்லர் குடிக்கோ கொடுக்க போகிறாங்க. எல்லாம் வரையறை திட்டங்கள். இப்போ அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பொது தொகுதியில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிப்பாட்ட போகிறாங்க. ஆமாம். இல்லை எல்லாம் நீங்கள் கனவு மாதிரி ஏதோ பேசி இல்லை கனவு இல்லை. எனக்கு அப்படி ஒரு விஷயம். ஏன்னா சமூக நீதி ஆட்சி இல்லை. இப்போ 60 பேர் வந்து பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறாங்க திமுக சார்பில். சரி. ஏற்கனவே 48 பேர் வந்து கருங்காலிகளாக, இன்னும் சொல்லப்போனால் கருங்காலின்னு கூட சொல்லக்கூடாது, பன்றிகளாக, மோசமான அயோக்கியர்களாக ஒரு 48 பேர் சட்டமன்றத்தில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 15 அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க அடுத்து. 15? ஆமாம். பாதிக்கு பாதியா? பாதிக்கு பாதி. ஏன்னா அப்போ தான் அந்த சமூக மக்கள் இனிமேல் ஓட்டு போடுவாங்க. தெரியுமா தெரியாதா? இவ்வளவு பண்ணாதான் விழுகுமா நீ? ஆமாம், இன்னமே அப்படி தான். இல்லை கண்ட கை அசைச்சா ஒத்து மட்டும் போது இங்கே தான் விழுகுன்னு சொல்கிறாங்களே. காசு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தானே சோரட்டி விட்டுவான், அவன் தானே கொடிதோரணங்கள் கட்டுவான், அவன் தானே கையை கம்பு கூட்டுக்குள்ளே துண்டை வச்சுக்கிட்டு காலையில் போய் ஐயா மேனே கொடியெல்லாம் கட்டிட்டேன் காசு கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த சேரிகள் முன்னேற்றம் அடைந்திருக்கு, எந்த இருளர் குடியிருப்புகள் முன்னேற்றம் அடைந்திருக்கு, எந்த சோழகத் தொட்டிகள் முன்னேற்றம் ஆயிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒன்று சொல்லவா? மலையை குடைந்து வலையை கட்டி வாழ்வாதாரத்தை உருவாக்குகிற திராவிட முன்னேற்றக் கழகம். மலைவாழ் மக்களுக்கெல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய தொட்டிலில் வந்து மூங்கில் தொட்டில் கட்டி குழந்தை பேருக்கு மகப்பேருக்காக மலையிலிருந்து கொண்டு வர இதெல்லாம் அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கழுதைகளில் விளையக்கூடிய விளைபொருட்களை மலையிலேருந்து இறக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இனிமேல் ஹெலிகாப்டர் விட போகிறாங்க மேலேருந்தே. என்ன சார் எல்லாமே சாத்தியமற்றதா சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காவிரியின் குறுக்கே இன்னும் 4 அணைகள் கட்ட போகிறாங்க தெரியுமா? 2.0ங்க. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து பேருந்துகளில் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி பேருந்து, மற்ற சமூகத்தினருக்கு தனி பேருந்து. இவங்களே பிரித்து கட்டுவாங்களா அப்படி? ஆமாம், இதெல்லாம் அந்த சாதனைங்க. அதெல்லாம் சாதனை செய்ய போகிறாங்க. 2.0 இதெல்லாம் நடந்தால் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? அதான் சமூக நீதி. தெரியாதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், இன்னொன்று நடக்கும். இன்னமே பெண்களுக்கு ஆண்கள் தாலி கட்டுவதில்லை, ஆண்களுக்கு பெண்கள் தாலி கட்டுவது. அடுத்த சாதனை 2.0வில் இதெல்லாம் வரும். தாலிக்கு தங்க திட்டத்தை இவங்க தானே முறியடிச்சாங்க. தெரியுமா தெரியாதா? ஆமாம், அம்மா கொண்டு வந்ததை இவங்க முறியடிச்சாங்க. அடுத்து இப்படி மாற்றுவாங்க. ஆண்கள்லாம் தாலி போட்டு சுற்றணும். ஆமாம், ஆண்கள்லாம் தாலி போடணும், பெண்கள்லாம் சும்மா வேற கொள்கை. ஆமாம், அது எல்லாமே. அடுத்து இன்னொன்று மிக முக்கியமானது இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பள்ளி குழந்தைகளுக்கு காலனி கொடுத்தாங்கல்ல, 2.0வில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இனிமேல் காலனிகள் ஒவ்வொருத்தருக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? 2.0வில் வரும் அதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கம்மா இருக்குல்ல, ஊருக்கு ஊர் கம்மா, பெரிய கம்மா ஏரியெல்லாம் இருக்குல்ல, அதை பிரிச்சுருவாங்க நம்ம பாதியாக. இது வந்து ஆண்டான் அடிமைகளுக்கு, இது அடிமைப்படுத்தப்பட்டவனுக்குன்னு பிரிப்பாங்க நம்ம. சரி. ஏன்னா எங்கேயுமே வந்து சமூக நீதி வேணும்ல. சமூக நீதி எல்லாத்துலேயும் சமூக நீதினா இப்படி போனால் எப்படி? அதெல்லாம் இப்போ அதுதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0வில் இது வரப்போகுது. ஆண்களுக்கும் இலவச பேருந்து தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையே. அதுவும் வரப்போகுது. அப்புறம் முடி வெட்டுறதுக்கு இனிமேல் வீட்டுக்கு வீடு காசு வந்துடும். ஏன்? ஆமாம், அது எதுக்கு? சும்மா அவன் காசு கொடுத்து வெட்டுறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது, அதுக்கும் காசு கொடுத்துட்ற, அது வளர்றதில்ல. அதுக்கும் இந்த மாதிரி இனிமேல் அந்த அடுத்து வர்ற தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கணும். அதான் சமூக நீதி. முடி வெட்டுறவன் வந்து இப்போ வெட்டக்கூடியவர்கள் வந்து இனிமேல் வந்து ஏசி இல்லாமல் முடி வெட்டக்கூடாது, கலப்பு இல்லாமல் உழுவக்கூடாது. தெரியுமில்ல உங்களுக்கு? அறிவியல் சாதனங்களால் முன்னேற்றம் ஆகி கொண்டிருக்கிற இன்னொன்று, இனிமேல் வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் அல்லது எங்கெங்கெல்லாம் நெற்பயிர்கள் விளையுதோ அங்கெல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கிற மகளிர் சுய உதவி கட்டடங்கள் எல்லாமே வந்து அப்படியே பூட்டு போட்டே இருக்கும். நெல்கள் வந்து அதுக்கு முன்னாடி அடைஞ்சிருவாங்க. இன்னமே அவல் தெரியுமில்ல? அவல் இடிப்பது தெரியுமா? தெரியுமா தெரியாத உங்களுக்கு? தெரியும் தானே? எப்படி இடிக்கிறாங்க? நம்மெல்லாம் கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா,
முதல் நாள் வந்து நெல்லை கொண்டே தண்ணிக்குள்ள வைப்பாங்க, சணல் சாக்கில் கட்டி. அது தண்ணிக்குள்ள வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மூடை 2 மூடை வைக்கிறாங்கன்னா மேலே வந்து பாறாங்கல்லை தூக்கி வைப்பாங்க ஆமாம். வெயிட்டுக்கு. அப்போ தான் அது முளைவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வச்சாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அதை கரையேற்றணும். அது பயங்கர வெயிட் ஆயிரும். அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா, கீழே ஒரு கல் போட்டு அது மேலே அந்த 2 மூட்டை அடிக்கி அது மேலே இன்னும் வெயிட்டு கொடுத்து பாரத்தை வைப்பாங்க. அது மக்க நாள் சாயங்காலம் வரை இருக்கும், முளை விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, வயக்காட்டில் வந்து ஏர் பிடிச்சி உழுது பரம்படிச்சு, பரம்புனா என்னன்னு தெரியுமில்ல, 2 அடிக்கு ஒரு பாதம் பணிகிற அளவுக்கு அந்த நெல்லை தூவணும். அதே மாதிரி வாய்க்கால் பிடிக்கணும்னா நீட்டை கம்பு வச்சு அதில் வந்து வைக்கோலை கட்டி அப்படியே இழுப்பாங்க. அதுதான் அதுக்கு வாய்க்காலாக இருக்கணும். தண்ணி வந்து நெல் பாவன அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கு இரவே வடித்து விட்டுறணும், இல்லைன்னா அவ்வளோதான். மழை பெஞ்சுன்னா உருட்டிரும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நெல்லுக்கு உற்பத்தி பண்ணுறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது. நடவுங்கிறது 18வது நாள் பருவத்துக்கு வரும்போது அதுக்கு வந்து பக்குவப்படுத்தணும் பயிரை. 28வது நாள் பிடுங்கி நடணும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லாமே மாற்ற போகிறாங்க. மாடிகளிலேயே நீங்கள் நாற்றை வளங்க. புரியுதுங்களா? 2.0 வரப்போகுது அது. வயக்காட்டில் என்னத்துக்குடா நீ நெல்லை வேலை வைக்கிற? நான் வந்து இப்போ வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலே நான் வந்து கட்டடம் கட்ட போகிறேன். கிட்டத்தட்ட 14.2 ஏக்கரில். அப்போ மாடி சும்மா தானே இருக்கும் 14 ஏக்கரில். 14 ஏக்கரில் மேலே வந்து இன்னமே நெல் போட்டு நடவு நட போகிறாங்க. இந்த மாதிரி 2.0 அப்படி ஒரு திட்டமெல்லாம் இப்போ கொண்டு வருவதற்காக இந்த திருட்டு மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான ஒரு விஷயமெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு பிற சமூகத்தில் போய் கேட்டால் எட்டி நின்று தண்ணி ஊற்றுற குடும்பம் இருந்துச்சுல்ல, கையில் ஊற்றி குடிக்க வச்சால இன்னுமே வந்து மூங்கில் தொப்பு இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து மாட்டுக்கு கடாப்புல்ல அப்படி அகட்டிட்டு மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இனிமேல் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் தண்ணி கேட்டாங்கன்னா ஊர் தெருவில் யாராவது சாதியவாதிகள் இருந்தால் அது ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. தண்ணி கேட்டால் இனிமேல் உள்ளங்கையில் ஊற்றாதீங்க, மூங்கி தொப்பைக்கில் ஊற்றி கடாப்புல்ல திணிச்சு விடுங்க கடவாய்க்கில், அது வாட்டுக்கு ஓடிட முடியல அப்படிங்கிற திட்டமெல்லாம் இப்போ 2.0 கண்டிப்பாக வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த சிற்றுந்துன்னு ஒன்று ஓடுதில்ல, ஆமாம், எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா கிராமத்துக்கும் விடுவாங்க. ஏன் தெரியுமா சொல்லுங்கள்? அப்போ தானே கொள்ளையடிக்க முடியும். நீங்கள் இப்போ இந்த மேம்பாலங்கள் கட்டுமணி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் 100 கோடி ரூபாய்க்கு தான் ஒரு பாலம் கட்டினதாக, ஒரு கிலோமீட்டருக்கு சொல்கிறேன், ஒரு கிலோமீட்டருக்கு 100 கோடி ஒதுக்குவாங்களாம். 90 ஆச்சு, 100 ஆச்சு, இப்போ 200 கோடி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? 100 கோடிக்கு திட்டம் திட்டினா 10 கோடி தான் கொள்ளையடிக்க முடியும். 200 கோடினா 100 கோடி கொள்ளையடிக்கலாம். ஆண்டான் அடிமைகளே, ஆளக்கூடியவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், இந்த பாலத்திலையாவது கொள்ளையடிச்சிடாதீங்க. பேர்ந்துக்கிட்டு விழுந்துச்சுன்னா 100கணக்கான உயிர்கள் சேதாரமாயிரும். அதையும் பார்த்துக்கோங்க. இது 2.0 இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அடுத்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா 300 கோடி ஒதுக்குவாங்க. ஏன்னா 100 கோடி பத்தலையா கொள்ளையடிக்கிறதுக்கு. இன்னொரு 100 கோடினா 200 கோடி கொள்ளையடிக்கல. பட்டியலின மக்களுக்காக திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்டது நீங்கள் சாத்தியமற்றதா 2.0 சொல்லிக்கிட்டு இல்லை. அது இப்போ நீங்கள் இன்னொன்று தெரியுமா, நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை சேரியில் தான் இருப்பாங்க, குடியான வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2.0 கொண்டு வர போகிறாங்க. சேரிலாம் இன்னமே கிடையாது. தெற்குப்புறம் இருக்கிற சேரிக்கு தெற்குப்புறமாக இருக்கிற சுடுகாடு, கிழக்குப்புறமாக இருக்கிற சுடுகாடு எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு மேற்கிட்டும் வடக்கிட்டும் வைக்க போகிறாங்க திராவிட இந்த மாடல் ஆட்சியில் 2.0. ஏன் சேரிகள் தெற்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கிழக்க ஏன் இருக்குன்னு தெரியுமா? வடமேற்கு பருவக்காற்று அடிக்கிற போது ஆதிக்கவாதிகள் விடுகிற சுவாச காற்று தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறவன் சுவாசிக்கணும். தெரியுமா அது உங்களுக்கு? அது இன்னமே மாற்ற போகிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில். சுடுகாடையும் மாற்ற போகிறாங்க. இனிமேல் சேரிகளுக்கு தனி சுடுகாடு இல்லை, இனிமேல் சேரிகளே இல்லை அப்படிங்கிற சமத்துவபுரம் அப்படிங்கிறது இப்போ கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா சமத்துவபுரம் கட்டினா அதில் கொள்ளையடிக்கலாம். நீங்கள் சேரி தனியாக அவன் கட்டிக்கிட்டு இருந்தால் கொள்ளையடிக்க முடியுமா? இல்லைடா உங்களை எல்லாம் சமத்துவபுரத்தில் வைக்க போகிறோம்டா பாரு அப்படின்னா அதில் ஒரு 200 வீடு கட்டுறான், 130 வீடு கட்டுறான்னா அதில் அடிக்கலாம். இதுதான் 2.0 இப்போ மாறப்போகுது. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிமேல் சேரியில் இருக்கிறவன் உழவு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஒழுகிறது, ஏன்னா அது அடிமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அரசாங்கமே இப்போ என்ன செய்ய போகுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் அரசு பணி கொடுக்க போகுது. எல்லாருக்குமே எவன் விவசாயம் செய்கிறானோ அதில் இந்த பறையர்குடி பல்லர்குடி அதை விட கீழ்த்தரம். நான் கேட்குறேன், இவ்வளவு பேசுகிறோம்ல, இந்த குறவர்னு ஒரு இனம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், ஒரு சமூகம் இருக்குல்ல, இனம் இல்லை சமூகம். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் வேறு, அவங்களுக்குன்னுடைய மொழி வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய பண்பாடு வேறு. ரோட்டில் படுத்து கிடப்பான், புள்ள ஊட்டி 4-5 வைப்பான். அந்த சமூகத்தை பற்றி என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா? ஆனால் 2.0 திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அதெல்லாம் யோசிக்க போகிறாங்க. இனிமேல் நீ தெருவில் தூங்கக்கூடாது,
அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் முட்டுக்கட்டை போட்டு கட்டளையிட போகிறாங்க. ஊசி பாசி விற்கிறியா, ஒரு இடத்துல உட்காந்து விற்கி, உனக்கு கட்டணம் வேணுமா கட்டித்தரேன், நீ இனிமேல் ஊருக்கு ஊர் போய் நீ ஊசி பாசியெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்லாம் இந்த திட்டங்கள் வந்து 2.0வில் நம்ம எதிர்பார்க்கலாம் என்பது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. அதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம், இனிமேல் சேரி பிள்ளைகள் யாரும் நடந்து போய் பள்ளிக்கூடம் போகக்கூடாது. ஏசி பொருத்தப்பட்ட மகிழுந்துகள் அனுப்பப்படும். ஏசி பொருத்தப்பட்டு. ஆமாம், அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. இப்போ அடுத்து எந்த சேரி பிள்ளையும் நடக்கக்கூடாது. ஏன்னா கிராமங்களில் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேருந்து போகுதுன்னா ஆதிக்கவாதிகள் இப்படி ஏறி பார்ப்பான், சரி எவனாவது இருந்தால் கண்ணை கட்டும் அப்படிமா, தெரியுமா, பார்த்துருக்குறீங்களா? அப்படின்னா என்ன இவங்களுக்கெல்லாம் வந்து பஸ்ஸு விட்டு சமமாக உட்காந்துட்டு போனாங்களா? இந்த சொல்லாலெல்லாம் வருதில்ல, அதை தவிர்ப்பதற்காக இப்போ ஏசி மினி இந்த ஆம்னி வண்டிகள்லாம் விட போகிறாங்க சேரிகளுக்கு தனியாக. இதெல்லாம் 2.0வில் அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, 2.0வில் சேரிகளுக்கென்று இனிமேல் இந்த சீருடைகள் இருக்குல்ல, பள்ளிக்கூடத்தில் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க, காசாக கொடுத்துருவாங்க, நீங்களே எடுத்து தச்சுக்குங்க நல்லதா அப்படிலாம் சொல்ல போகிறாங்க 2.0வில். இது எல்லாமே அடுத்து திருட்டு மாடல் ஆட்சி 2.0வில் நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பட்டியலிட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்குல்ல, இப்போ பெரிய மாளிகைகளில் வந்து புறாவுக்கு பார்த்தீங்களா வலை கட்டினா, ஆமாம், அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து புறாவுக்கு அது அந்த வேறு சாதிக்காரன் எவனும் ஏறி மலத்தை கலந்துருவாங்கிறதுக்காக இப்போ வலை கட்ட போகிறாங்க. இப்போ ஒரு புதிய முறை வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்போ தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், குரங்குகள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 அடி உயரத்துக்கு வந்து தகரம் அடிக்கிறாங்க. ஏன் தகரம் அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? குரங்கு அதில் ஏறுனா வலிக்கிட்டு கீழே விழுந்துடும். தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி இப்போ இனிமேல் சேரிகளில் இருக்கிற நீர்த்தேக்க தொட்டிகளில் வந்து இந்த மாதிரி வழுக்கு தகரங்களை அடிக்க போகிறாங்க. அது யார் மோட்டார் போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த வழுக்கு தகரத்தினுடைய பூட்டை உடச்சிட்டு பூட்டை திறந்துட்டு மேலே அப்படி ஏறி போகிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் இந்த 2.0வில் எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இப்போ இதெல்லாம் தான் செய்ய போகிறாங்க அடுத்து. கண்டிப்பாக முடி வெட்டுறதுலேருந்து, உடை கொடுக்கறதுலேருந்து, மினி பேருந்து விடுறதுலேருந்து, சுடுகாட்டை தெற்கையும் கிழக்கையும் இருக்கிறது எல்லாம் சொன்னீங்க. ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் நடந்துடும் வச்சுக்குவோம். நம்ம ஒரு இமேஜினேஷன். அமைச்சரவையில் 15 கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்ன திராவிட மாடல் ஆட்சி? அப்புறம் என்ன பண்ணும்? சமூக நீதி ஆட்சி என்ன செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். பெரியார் நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார் ஒரு காலத்தில். கருணாநிதி கேட்டார். சாட்சியாக வன்னியரசு உட்கார்ந்துருக்காரு. அவரெல்லாம் இருப்பார். சாட்சியா என்ன மனச்சாட்சியோடு இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் பொது தொகுதி கேட்குதா? எவ்வளோ பெரிய வம்மம் வக்ரமோ! அவருக்கு அவருடைய தொடராட்சி தானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு பிறந்த பிள்ளை தானே ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ இன்னமே என்ன தெரியுமா கேட்பாங்க? உங்களெலாம் பொது தொகுதி கேட்குதா அப்படின்லாம் இன்னமே கேட்க மாட்டாங்க. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் தனி தொகுதி வேறையா? இந்த நாடாளுவதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா? சட்டமன்றத்துக்குள்ள நீலாம் வந்து உட்காந்து நான் கேட்குறேங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. 46லேருந்து 48 தலித்து எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்கான். ஒரு பயலாவது எவனாவது பேசி பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது குரல் எழுப்பியிருக்கிறாங்களா? இப்போ இந்த வேகங்க வயல் பிரச்சனை வந்துச்சு, சின்னச்சாமி பிரச்சனை வந்துச்சு, தீவட்டிப்பட்டி பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் இங்கே விழுப்புரத்தில் அந்த திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வந்துச்சு. யாராவது வாய் திறந்தாங்களா? ஏன் இவ்வளோ பெரிய அடிமைகளாக இருக்காங்க? அடிமைகளாக இல்லை, அடிமையாக வச்சுருக்காங்க. அதான் 2.0. நீங்கள் அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? எல்லா குடியான தெருவில் இருக்கிற கோயில்களுக்குள்ளே பறைய எண்ணமே போகக்கூடாது. அவன் தெருவுக்குள்ளே கோயில் கட்டிக்க, அது இந்து சமய அறநிலையத்துறை நிதி கொடுக்கும். நீ அவன் கோயிலுக்கு போகிற, அவன் கட்டின கோயிலுக்கு ஏன் போகிற? அவன் தெருவுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு ஏன் போகிற? அதனால் 2.0வில் வந்து எல்லாம் மாற்றம் செய்து சேரிக்கு ஒரு கோவில். அது நீ என்ன கோவிலாக வேணாலும் வச்சுக்கோ. காளியாத்தா வச்சுக்கோ, மாரியாத்தா வச்சுக்கோ, கருப்பனை வச்சுக்கோ, சின்ன கருப்பேன், மூனியப்பேன், காளியப்பேன், எவனா வேணாலும் வச்சுக்கோ. நீ கோயில் கட்டிக்கோ. உனக்கான விழா செலவா வசூல் பண்ணிக்கோ. உன் ஊரில் விளையுதுல நெல், அந்த நெல்லை வரி வாங்கிக்கோ. இதெல்லாம் மாறப்போகுது பாருங்கள். இதுதான் சேரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற உடன்பாடுகள். அது மட்டும் இல்லை, கொடிதோரணம் கட்டினி இல்லை இவ்வளோ நாளாக, போஸ்ட் ஒட்டினி இல்லை, அவன் எல்லாத்துக்கும் இப்போ கிளை செயலாளர் பதவி. கிளை செயலாளர்? கிளை செயலாளர். எது அந்த சமுதாயத்திற்கு மட்டுமா? ஊருக்கே. சமூக நீதி சாத்தியமா? இது சமூக நீதி தான். இது சாத்தியமான்னு இருங்க. சமூக நீதி தானே? ஆமாம். சமத்துவம் தானே? திராவிட இயக்கம் தானே? திராவிட மண்ணு தானே? காலங்காலமாக சோரட்டி ஊட்டினவன், காலங்காலமாக நோட்டீஸ் ஊட்டினவன், காலகாலமாக கொடிதோரணம் கட்டினவன், ஏன் ஒன்று அங்கே வந்து வட்ட செயலாளர் ஆகக்கூடாதா? அங்கே கிளை செயலாளர். கூட்டணியில் இருக்க விசிகாவையே பொது இடங்களில் அந்த 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 பட்டியலான மக்கள் இருக்கும் பகுதியை தவிர மற்ற பகுதிகளுக்கு, மற்ற சமுதாயத்தினுடைய பகுதியில் போகும்போது நீங்கள் வராதிங்கன்னு
நிப்பாட்டி வச்சுட்டு போனாங்க திமுக. அப்படிப்பட்ட திமுக கிளை செயலாளர் போஸ்டிங் கொடுக்கும்னா எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் அதை விட இன்னொன்று நடக்க போகுதுங்க. ஆ ஒவ்வொரு மாவட்டத்தையும் 2ஆக பிரித்தாங்கல்ல இப்போ ஆமாம். திமுக. இப்போ 4ஆக பிரிக்க போகிறாங்க. 4ல் ஒரு மாவட்ட செயலாளர் பறையனுக்கோ பல்லனுக்கோ கொடுப்பாங்க. சமூக நீதி ஆட்சி, சமூக பார்வை, பெரியார் தொண்டர், பெரியார் பேரன். நீங்கள் இதெல்லாம் நடக்கலைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ம் ஒரு இப்போ இருக்கிற மாவட்டம், ஒரு மாவட்டம்னு வச்சுங்களேன். இப்போ சென்னை மாவட்டம் 4 பிரிவாக பிரித்தாங்கன்னா அதில் ஒருத்தர் பறையருக்கு வந்து மாவட்ட செயலாளர். இந்த துணை செயலாளர் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன செய்யும்னா துணை செயலாளர்லாம் யாரை போட்டிருக்கோம்னா பறையனையோ பல்லனையோ இந்த எஸ்சின்னு வர்ற கேட்டகரியில் இருக்கிறவனுக்குலாம் போடும்ல, அதெல்லாம் இப்போ தூக்கிட்டாங்க. இனிமேல் குறவனுக்கு தான் இணை செயலாளர். இந்த குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது இருளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இருளர்கள் இல்லைன்னா வந்து சோழகரும் இல்லைன்னா பிற இன்னும் கீழ் சாதி, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற சாதிக்கெல்லாம் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இனிமேல் கொடுத்துருவாங்க. ஆராசா வந்து அடுத்து வந்து துணை முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க. பகலில் தூக்கத்தில் இருந்துச்சு கனவு கண்ட மாதிரி இருக்குது. இருக்கும் பாருங்க. அதை கனவாக நினைக்காதீங்க தயவுசெய்து. திராவிட இயக்கம் சமூக நீதி ஆட்சி, சமத்துவத்தை பேணும். சமத்துவம் தான் எல்லாமே. இனிமேல் சமத்துவத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய சரித்திர குறிப்பேட்டில் எழுதுகிற அளவிற்கு இந்த திராவிட இயக்கம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் சாதனையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய அஜெண்டாவை வந்து யாரெல்லாம் குழுவில் போடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் போடுறதுக்கு சாதி வெறியர்களாக இருக்கிற ஐயாவா வேலு, அப்புறம் வந்து இங்கே திருச்சியில் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பேர் என்ன? நேருவா? KN நேரு. அதுக்கப்புறம் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறார்ல மூர்த்தி. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சேகர் பாபு. இந்த மாதிரி வந்து சாதி அற்றவர்கள் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டு இந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. சமூக நீதிக்கான ஆட்சி தொடரும். இதை விட விளக்கம் பதில் சொல்ல முடியாது யாராலும். இவ்வளோதான். இதுக்கு மேலே பதில் சொன்னோம்னா இதை பட்டியலின மக்கள் புரிஞ்சுக்கணும். பட்டியலின மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. அவங்களாம் புரியும், புரியாமலாம் இல்லை, எல்லாம் தெரியும். ஓட்டுக்கு வந்து 2000 ரூபா வந்துடும். அது மாறவே மாறாது. சேரியில் இருக்கிற மக்களுக்கு வந்து 2000 வந்துடும். 2000 வர்றது உங்கள் கைக்கு 500 வரும். 1500 ஆதிக்கவாதிகளாக இருக்கிற கிளை செயலாளர் எடுத்து தின்றுவான். உங்களுக்கு கொண்டாந்து அப்படி பிச்சை போடுவான். நீங்கள் மீண்டும் அடுத்த இதில் வந்து மாவட்ட செயலாளர் ஆயிடுவீங்க, கிளை செயலாளர் ஆயிடுவீங்க, ஒன்றிய செயலாளர் ஆயிடுவீங்க. சமூக நீதி பாதுகாக்கப்படும். அருமை சார். கேட்ட ஒற்றை கேள்விக்கு ஃப்யூச்சரை வச்சு எல்லாம் பதில் சொல்லிவிட்டீங்க. பார்ப்போம் என்ன நடக்குது, திமுக என்ன செய்யுது அப்படின்றத. நன்றி.